கடகராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தமுங்க. சமீப காலமா எல்லாமே கை கெட்டின தூரத்துல வருது. ஆனா கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. ஆனா உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்ல. இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம். ஆனா பயப்படாதீங்க. கடகராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவியை இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறாருங்க. அந்த சாவி வேற எதுவும் இல்ல, உங்க குலதெய்வம் தான். உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை மனசுல நினைச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்தை பாதியா குறைக்கும், இந்த பலன்களை பழிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்துக்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கதான் இருக்குதுங்க. உங்க வாழ்க்கையை மாத்த போற இன்றைய கடகராசி பலனுக்குள்ள போகலாமா? வணக்கம் கடகராசி அன்பர்களே. உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க எத்தனையோ மேடு பள்ளங்களை பார்த்திருப்பீங்க. எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி கண்ணீரை மறைச்சிக்கிட்டு சிரிச்ச முகத்தோட வெளி உலகத்துக்கு உங்களை காட்டியிருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போற நாட்கள்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? கண்டிப்பா நம்பிதான் ஆகணுங்க. ஏன்னா கிரக நிலைகள் அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமா ரொம்ப வலிமையா அமைஞ்சிருக்குது. இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கை அவ்வளவுதானா, இனிமே முன்னுக்கு வர முடியாதா அப்படின்னு இருட்டுல உட்கார்ந்து யோசிச்சவங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்க போகுதுங்க. குறிப்பா சொல்லணும்னா, ஒரே ஒரு உறவால ஒரு குறிப்பிட்ட நபர் மூலமா உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அப்படியே தலைகீழா மாறப்போகுது. ஏதோ உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக வெறும் வார்த்தைக்கு சொல்றது இல்ல, உங்களோட கிரக சஞ்சாரத்தை வச்சு அடிச்சு சொல்றீங்க. கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க. அந்த உறவு யாரு, அவங்களால எப்படி நம்ம வாழ்க்கை மாறும்னு நீங்க இப்ப ரொம்ப ஆர்வமா யோசிக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. இது உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், இல்ல ரொம்ப காலமா உங்க கூடவே இருக்கிற ஒரு நெருங்கிய நண்பரா இருக்கலாம், இல்லைன்னா திடீர்னு உங்க வாழ்க்கையில வரப்போற ஒரு புதிய நபரா கூட இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இவங்களால உங்களுக்கு கிடைக்க போற அந்த மிகப்பெரிய ஏற்றத்தை பார்த்து சுத்தி இருக்கிறவங்க, குறிப்பா உங்களை சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க ரொம்பவே பொறாமப்பட போறாங்க. இது வரைக்கும் உங்களை மதிக்காதவங்க, இவன்லாம் என்ன பெருசா சாதிச்சிட போறான், இவனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஏளனமா பேசினவங்க எல்லாம் உங்க வளர்ச்சியை பார்த்து அப்படியே வாயடிச்சு நிக்க போறாங்க. அவங்க கண்ணு இருக்கிற பொறாம நீங்க நேரடியா பார்க்கதான் போறீங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்குள்ள ஆரம்பிக்க போகுதுங்க. உங்களுக்காக ஒரு 10 முக்கியமான கணிப்புகளை நான் ரொம்ப ஆழமா அலசி ஆராய்ந்து கொண்டு வந்திருக்கிறேன். இது ஒரு பேப்பர்ல பேனா எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுல நான் சொல்ல போற ஒவ்வொன்றும் உங்க வாழ்க்கையில அச்சு அசலா காலம் அப்படியே நடக்க போகுதுங்க. அந்த 10 மன்னிப்புகள்ல முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்க மனசுக்குள்ள ரொம்ப நாளா இருந்த ஒரு பெரிய பாரம், ஒரு தீராத மன உளைச்சல் இனி வரக்கூடிய நாட்கள்ல சுத்தமா நீங்க போகுது. ரொம்ப நாளா ஒரு பிரச்சனை உங்களை தூங்க விடாம பண்ணிட்டு இருந்திருக்கும். அது யாருக்கும் சொல்ல முடியாத பண பிரச்சனையா இருக்கலாம், இல்ல குடும்பத்துல இருந்து ஒரு பெரிய குழப்பமா இருக்கலாம். அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வருங்க. நீங்க நிம்மதியா திரும்ப சொல்ற அளவுக்கு அந்த தீர்வு உங்களுக்கு அமையும். இதுதான் நீங்க சந்திக்க போற முதல் மிகப்பெரிய வெற்றி. 2வது முக்கியமான கணிப்பு என்னன்னா, உங்களோட பண வரவு. கடகராசிக்காரங்களுக்கு எப்போதுமே உழைப்புக்கேத்த ஊதியம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க மாடு மாதிரி உழைப்பீங்க, ஆனா அதோட லாபம் வேற யாருக்கோ போகும், வேற யாரோ வாங்கிட்டு போவாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சேர வேண்டிய பணம், ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு தொகையை திடீர்னு உங்க கைக்கு வந்து சேருங்க. இது நீங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து கூட வரலாம். அந்த பணம் உங்க கையில கிடைச்ச உடனே நீங்க ரொம்ப நாளா தள்ளி போட்ட ஒரு முக்கியமான காரியத்தை ரொம்ப சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க கையிருப்பு உயரப்போகுது. அதனால உங்க முகத்துல ஒரு தனி தைரியமும் கம்பீரமும் வரப்போகுது. இதை பார்க்கும்போது உங்க கூட இருக்கிற சிலருக்கு வயிறு எரியதா செய்யுங்க. ஆனா நீங்க அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படக்கூடாது. உங்க இலக்கை நோக்கி நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். 3வது கணிப்பு ரொம்பவே ஸ்பெஷலானது. நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, ஒரு உறவாகாத வாழ்க்கை மாறப்போகுதுன்னு. அந்த நபர் உங்களை தேடி வர நேரம் இதுதாங்க. இது ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்தாலோ இல்ல வேலை தேடிட்டு இருந்தாலோ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொண்டு வந்து கொடுப்பாரு. அவங்க கொடுக்குற அந்த ஒரு வாய்ப்பு உங்களை எங்கேயோ உயர்த்தி கொண்டு போக போகுது. இது ஒரு உறவா கூட இருக்கலாம். சிலருக்கு கல்யாண பேச்சுகள் இந்த நேரத்துல ரொம்ப சுலபமா முடியலாம். உங்களுக்கு முழுசா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் உங்க வாழ்க்கை துணையா வரப்போறாங்க. இந்த உறவு உங்க வாழ்க்கையில வந்த பிறகு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாம் காணாம போய் ரொம்ப பாசிட்டிவா சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு புது எனர்ஜி பிறக்கும். இது வரைக்கும் சோர்ந்து போய் உட்கார்ந்துருந்த நீங்க இனிமே சுறுசுறுப்பா செயல்பட ஆரம்பிப்பீங்க. அதாவது முக்கியமான கணிப்பு என்னன்னா, உங்களை சுத்தி இது வரைக்கும் இருந்த மறைமுக எதிரிகள் அப்படியே விலகி ஓட போறாங்க. உங்க கூடவே இருந்துட்டு உங்களுக்கு நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு பின்னாடி குழி பறிச்ச ஆட்களை நீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல சரியா அடையாளம் கண்டுபிடிச்சிருவீங்க. கிரகங்களோட பார்வை உங்க மேல ரொம்ப பிரகாசமா விழுகிறதுனால யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ண நினைச்சாங்களோ அவங்க செஞ்ச சதி வேலைகள் எல்லாம் அவங்களுக்கே திரும்பி அடிக்க போறது. இது ஒன்றும் பெருசா மெனக்கெட வேண்டாம். சும்மா வேடிக்கை மட்டும் பாருங்க. உங்களுக்கு கெடுதல் நினைச்சவங்க அவங்க தோண்டின குழியில அவங்களே விலக போறத நீங்க கண் கூட பார்க்க போறீங்க. இதனால உங்களுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குங்க.
நாம தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் உங்க மனசுல ஆழமா பதியும். எனவே உங்களை ஏமாத்தலாம்னு நினைக்கிறவங்க 100 தடவை யோசிக்கணும். அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப உஷாராகிடுவீங்க. 5வது கணிப்பு உங்க குடும்பத்த பத்தினது. குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப நாளா இருந்த கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் சுமூகமா முடிவுக்கு வரும். 2 பேருக்கும் இடையில இருந்த அந்த இடைவெளி குறைஞ்சு ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. வீட்ல ஏதோ ஒரு சுபகாரியம் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் தென்படும். ரொம்ப வருஷமா சொந்த வீடு வாங்கணும், இல்ல ஒரு சின்ன நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்த கடகராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அதுக்கான வேலைகள் ரொம்ப வேகமா நடக்கும். சொத்து வாங்குறதுக்கான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுற வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இதை பார்த்து தான் உங்க சொந்தக்காரங்க ரொம்பவே ஆச்சரியப்பட போறாங்க. நேத்து வரைக்கும் வாடகை வீட்டுல கஷ்டப்பட்டவங்க இன்னைக்கு சொந்தமா இடம் வாங்குறாங்களே அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு பொறாமைத்தி எரிய ஆரம்பிக்கும். ஆனா உங்க வளர்ச்சி அவங்க கண்ணை உறுத்தினாலும் அது வெளியே காட்டிக்காம உங்ககிட்ட வந்து நல்லவங்க மாதிரி சிரிச்சு பேசுவாங்க. அதை நம்பி நீங்க எதையும் உளறிடக்கூடாது. 6வது கணிப்பு உங்க வேலை சம்மந்தப்பட்டதுங்க. வேலை பார்க்குற இடத்துல இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம், கிடைக்க வேண்டிய உங்க திறமைக்கு சரியான மதிப்பு இல்லாம நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. உங்க திட்டங்களை வேற யாரோ அவங்க செஞ்சதா சொல்லி நல்ல பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஆனா இனிமே அந்த நிலைமை அங்க கண்டிப்பா இருக்காது. மேலதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு பாராட்டுற அளவுக்கு நீங்க ஒரு பெரிய காரியத்தை செஞ்சு முடிப்பீங்க. ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த பதவி உயர்வு இல்லைன்னா ரொம்ப உயர்வுக்கான பேச்சுவார்த்தை ரொம்ப சுமூகமா சாதகமா முடியும். உங்களுக்குன்னு ஒரு தனி அதிகாரம் கிடைக்க போகுது. வேலை தேடிட்டு இருந்த இளைஞர்களுக்கு, குறிப்பா வெளியூர் அல்லது வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும். இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு தொலைபேசி அழைப்பு மூலமா உங்க வேலை சம்பந்தமான ஒரு பெரிய மனக்குழப்பம் தீரப்போகுது. ஒரு எதிர்காலம் பத்தின ஒரு தெளிவான பாதை உங்க கண்ணு முன்னாடி தெரிய ஆரம்பிக்கும். இதை நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. 7வது முக்கியமான கணிப்பு உங்களோட ஆரோக்கியம் பத்தினது. இத்தனை நாளா இந்த ஒரு பிரச்சனை ஆஸ்பத்திரிக்கு போனா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா எப்பவும் ஒரு அசதி, ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருந்திருக்கும். ராத்திரி பூரா சரியா தூக்கம் வராம தவிச்சிருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க உடம்புல ஒரு புது தெம்பு திறக்க போகுதுங்க. சிலருக்கு ஒரு தெளிவு பிறக்கும் போது அது உடம்புலையும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க, குறிப்பா உங்க அம்மாவோட உடல்நிலையில இருந்த பெரிய சிக்கல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிக்கும். மருத்துவ செலவுகள் அடியோடு குறையும். நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா மாறிடுவீங்க. காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு ஒரு ஒரு வேகமும் உங்ககிட்ட தானாகவே வந்துருங்க. உங்க முகத்துல ஒரு புது கலையோடும் இதை பார்க்குறவங்க எல்லாம் என்ன இவ்வளவு பிரகாசமா இருக்கீங்கன்னு ஆச்சரியப்பட்டு கேட்குற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்க உடம்புலையும் மனசுலையும் நடக்கும். 10வது விஷயம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா இழுபறியா இருக்கிற வழக்குகளோ இல்லை பஞ்சாயத்துகளோ உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. குறிப்பா சொத்து பிரச்சனைக்காக கோர்ட்டு படி ஏறி இறங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப அதிர்ஷ்டமான நேரம். உங்க பக்கம் இருக்கிற நியாயம் வெளி உலகத்துக்கு தெரிய வரும். உங்களை அநியாயமா சிக்க வைக்கணும்னு நினைச்சவங்க அவங்க செஞ்ச தப்பு வெளியே தெரிஞ்சு ரொம்பவே அவமானப்படுவாங்க. உங்ககிட்ட இருந்து நியாயமா வர வேண்டிய ஒரு பங்கை புடுங்க நினைச்சவங்க இப்ப தானமா வந்து அவங்களாவே வந்து உங்ககிட்ட அதை ஒப்படைக்கிற சூழ்நிலை உருவாகுங்க. அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப வலுவான ஒரு பாதுகாப்பு கொடுக்குது. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நேரத்துல யாருக்காவது பஞ்சாயத்து பண்ண போறேன், மத்தவங்க பிரச்சனையில தலையிட போறேன்னு மட்டும் போய் நிக்காதீங்க. உங்க நிலைமையை மட்டும் நீங்க பார்த்துட்டு நிம்மதியா இருந்தாலே போதும். வெற்றி உங்களை தேடி உங்க வாசல் படிக்கு தானா வருங்க. 9வது கணிப்பு ரொம்பவே ஆச்சரியமான ஒண்ணு. இது தெய்வ அனுகிரகம் சம்பந்தப்பட்டது. பல வருஷமா உங்க குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு நினைச்சு அதுக்கு ஏதோ ஒரு தடையாவே இருந்துட்டு இருந்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த தடையும் இல்லாம நீங்க உங்க குடும்பத்தோட குலதெய்வத்தை போய் தரிசனம் பண்ணுவீங்க. ஒரு புண்ணிய காரியத்தை செஞ்சு முடிச்ச திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்க கனவுல ஒரு தெய்வத்தோட ரூபமோ இல்ல ஒரு பெரிய மகானோ வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி ஒரு அருமையான நிகழ்வு நடக்கும். இது ஒரு மிகப்பெரிய அறிகுறி. அதாவது உங்க கஷ்டகாலம் எல்லாம் முடிஞ்சு தெய்வம் உங்க பக்கம் வந்து நிக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம். இது தெய்வீக சக்தி உங்களை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கும். இதனால எந்த ஒரு கெட்ட சக்தியும், எந்த ஒரு செய்வினையோ இல்ல கண்ணீரோ உங்களை நெருங்கவே நெருங்காது. உங்களை சுத்தி எப்போதுமே ஒரு நல்ல தெய்வீக அதிர்வுகள் இருந்துட்டே இருக்கும். 10வது மற்றும் மிக முக்கியமான கணிப்பு உங்க வாழ்க்கையை முழுசா மாத்த போற அந்த ஒரு குறிப்பிட்ட நபரை பத்தினது. நான் ஆரம்பத்துல சொன்ன நபர் உங்க தலையெழுத்தை மாத்த போற அந்த ஒருத்தர் உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை ஆழமா விதைக்க போறாருங்க. தொழில் ரீதியா ஒரு மிகப்பெரிய முதலீடு உங்களை தேடி வரப்போகுது. கூட்டு தொழில் பண்ணலாம்னு யாராவது உங்களை தேடி வந்தா அதை ரொம்ப கவனமா பரிசீலனை பண்ணுங்க. ஏன்னா அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய ராஜயோகம் காத்துட்டு இருக்குது. உங்க திறமையை மட்டும் நம்பி அவங்க பணத்தை உங்ககிட்ட முதலீடு செய்ய முன் வருவாங்க. இத நேரத்துல பாக்குறப்போ உங்க சொந்த பந்தங்கள் கண்ணுல ரத்தம் வரத குறையும் தாங்க. நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பே கிடைக்கலையே, இவங்களுக்கு மட்டும் எப்படி இப்படி ஒரு அதிர்ஷ்டம் வருதுன்னு அவங்க வயிறு எரியத்தான் செய்யும். அதை பத்தி கொஞ்சமும் அலட்டிக்காம உங்க வெற்றியை மட்டுமே அளவுகோலா வச்சு பயணிக்கணுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான ரகசியங்கள் இருக்குது. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருந்தாலும் நாம செய்யற சின்ன சின்ன தப்புகள் அந்த முழுமையான பலனை
பலன்களை நம்மகிட்ட இருந்து தள்ளி வச்சிரும். குறிப்பா நீங்க மத்தவங்க கிட்ட பேசும்போது வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். யாராவது உங்களை சீண்டி பார்க்கணும், உங்களை எப்படியாவது கோவப்படுத்த வேணும்னு குத்தலா பேசுவாங்க. உங்களோட உண்மையான நோக்கம் உங்க கவனுக்கு திசை திருப்புறது மட்டுமா? அதனால அந்த மாதிரி ஆட்களை பார்த்தா ஒரு சின்ன புன்னகையோட கடந்து போயிட்டே இருங்க. அவங்க கிட்ட போய் சரிக்கு சமமா நின்று வாக்குவாதம் பண்றது உங்க பொன்னான நேரத்தை வீணாக்குற செயல். உங்க பிரம்மாண்டமான வெற்றி மூலமா மட்டும்தான் அவங்களுக்கு நீங்க சரியான நெற்றியடி கொடுக்க முடியுங்க. கடகராசிக்காரங்களான உங்களுக்கு இயல்பாகவே இரக்க குணம் ரொம்ப ஜாஸ்தி. பலர் கஷ்டம்னு சொல்லி கண்ணீர் விட்டாலும் உங்ககிட்ட இருக்கிறத அப்படியே கொடுத்து உதவுற ஒரு இலகிய மனசு உங்களுக்கு இருக்குது. ஆனா இந்த காலகட்டத்துல அந்த அதீத இரக்க குணத்தை கொஞ்சம் ஓரமா கட்டி வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா உங்க நல்ல மனசை தப்பா பயன்படுத்தி உங்களை ஏமாத்தி உங்ககிட்ட இந்த காரியத்தை சாதிச்சுக்கிற சில பேர் ரொம்ப தந்திரமா செயல்படுவாங்க. ரொம்ப பாசமா அக்கறையா பேசுற மாதிரி பேசி உங்களுக்கு வலை விரிப்பாங்க. அதனால பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்பவே உஷாராயிருங்க. அது வரைக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இல்லை யாரையோ நம்பி பெரிய தொகையை கடனா தூக்கி கொடுக்கறதோ இனி வரக்கூடிய நாட்கள்ல செய்யக்கூடாதுங்க. உங்க நல்லதுக்காக மட்டும்தான் நான் இவ்வளவு ஆழமா அடிச்சு சொல்றேன். இது எச்சரிக்கை. நீங்க மனசுல ஆழமா வச்சுக்கிட்டாலே வாழ்க்கையில வரப்போற பாதி பிரச்சனைகள் ரொம்ப சுலபமா தவிர்த்திடலாம். உறவினர்கள் எப்படி பொறாமைப்படுவாங்கன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நீங்க முன்னுக்கு வரதை பார்த்து உங்க சொந்தக்காரங்க நேரடியா சண்டை போட மாட்டாங்க. அதனால நீங்க வாங்குற வண்டியோ கட்டுற வீடோ அவங்கள கண்ணை உறுத்தும். உங்ககிட்டயே எப்படியோ நீங்க நல்லா இருந்தா சரி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. நம்ம மனசுக்குள்ள பெரிய எரிமலை கடிச்சிட்டு இருந்திருக்கோம். இதுக்கெல்லாம் நீங்க பயப்படவே கூடாதுங்க. உங்க குலதெய்வம் உங்க கூட நிற்கும் போது இந்த மாதிரி கண்டிஸ்டி எல்லாம் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு சின்ன எச்சரிக்கை என்னன்னா, உங்களுக்கு நடக்க போற நல்ல விஷயங்களை அது முழுசா நடந்து முடிகிற வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. குறிப்பா உங்க வீட்டுல நடக்க போற சுபகாரியங்களை பத்தியோ இல்ல உங்களுக்கு கிடைக்க போற பண வரவையோ முடிஞ்ச வரைக்கும் ரகசியமா வச்சுக்கோங்க. ஏன்னா மற்றவங்களோட கெட்ட எண்ணம் சில நேரங்களில் நல்லா போயிட்டு இருக்கிற காரியத்தை கூட தாமதமாக்கிடும். இப்போ கடகராசியில இருக்கிற 3 நட்சத்திரங்களுக்கு இந்த நாட்கள்ல என்னென்ன மாதிரியான சிறப்பான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு தனித்தனியா சொல்றேங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல்ல புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள், உங்களுக்கு ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு அரசு சம்பந்தமான வேலை எந்த ஒரு தடையும் இல்லாம இனி வரக்கூடிய நாட்கள்ல சுமூகமா முடியும். உங்க பேச்சுல ஒரு தனி வசீகரம் இருக்கும். நீங்க பண்றது அப்படியே கிடைக்கும். நீங்க பேசுறது அப்படியே நடக்குங்க. வீண் வம்பு வழக்குகள்ல மட்டும் போகாம அமைதியா இருந்தாலே உங்களுக்கான வெற்றி தேடி வரும். பெரிய மனிதர்களோட அணிமுகம் கிடைக்கும். அவங்க மூலமா உங்க தொழில ஒரு பெரிய ஏற்றத்தை நீங்க சந்திப்பீங்க. அதனால நீங்க தைரியமா முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம். உங்க திறமைக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்க போகுது. அடுத்ததா பூச நட்சத்திர நண்பர்கள், உங்க வாழ்க்கையில பணமழை பொழிய போற நேரம் இதுன்னு அடிச்சு சொல்லலாமுங்க. இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் சேர்த்து வச்சு பலன் கிடைக்க போகுது. ரொம்ப நாளா வராம இருந்த பணம் திடீர்னு உங்க கைக்கு சேரும். உங்க முகம் எப்பவும் இல்லாத அளவுக்கு ரொம்ப பிரகாசமா இருக்க போது. உங்க வங்கியில சேமிப்பு உயரும். யார்கிட்டயாவது ரொம்ப நாளா கடனை திருப்பி கேட்டு நடக்காம இருந்திருந்தா அவங்களே தானா அந்த பணத்தை கொடுப்பாங்க. புதுசா வண்டி வாகனம் வாங்குற யோகம் ரொம்ப பிரகாசமா இருக்கும். உங்களை கேலி பேசினவங்க எல்லாம் இனிமே உங்ககிட்ட உதவி கேட்கிற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயருங்க. கடைசியா ஆயில்யம் நட்சத்திரம் அன்பர்கள், உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் குழப்பம் இருந்துட்டே இருந்திருக்கும். அது அத்தனையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல பனி மாதிரி விலகிடும். குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள இருந்த பெரிய விரிசல்கள் எல்லாம் சரியாகி 2 பேரும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை ரொம்ப மதிக்க ஆரம்பிப்பாங்க. வெளிநாடு போடுறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். வேலை பார்க்குற இடத்துல இருந்த மன உளைச்சல் நீங்க நிம்மதியா வேலை பார்ப்பீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வீட்டுல தொட்டில் போடும் பாக்கியம் உண்டாகுங்க. இந்த சந்தோஷமான செய்தி கேட்டு உங்க சொந்தக்காரங்க உண்மையிலேயே வாயடைச்சு போக போறாங்க. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு முக்கியமான பரிகாரத்தை செய்யணும். அது ஒன்றும் பெரிய செலவு வைக்கிற பரிகாரம் எல்லாம் கிடையாது. ரொம்ப எளிமையான ஒண்ணுதான். காலையில எழுந்ததும் உங்க உள்ளங்கையை பார்த்துட்டு உங்க இஷ்ட தெய்வத்தையோ இல்ல குலதெய்வத்தையோ மனசார வேண்டிட்டு அன்னைக்கு நாளை ஆரம்பிங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு வாயில்லா ஜீவன்களுக்கு குறிப்பா காக்கைக்கு சாப்பாடு வைங்க. இது உங்களுக்கு வரப்போற சின்ன சின்ன தடைகளை கூட அடிச்சு நொறுக்கிடுங்க. ரொம்ப நாளா மனசுல இருந்து ஒரு பெரிய பாரம் இறங்குற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். உங்க வாழ்க்கையில இனிமே வசந்தம் வீச போகுது. இல்ல யாரையும் தடுத்து நிறுத்தவே முடியாதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க சந்திக்க போற அந்த நபர் உங்களை எப்படி அணுகுவார்னு ஒரு சின்ன ரகசியத்தை இப்ப சொல்றேன். அவங்க உங்ககிட்ட வரும்போது ஒரு பெரிய வந்தாவோட இல்ல ஒரு பெரிய செல்வாக்கோட வரமாட்டாங்க. ரொம்ப சாதாரணமா உங்க மனசுக்கு நெருக்கமான ஒருத்தராக தான் அவங்க அறிமுகம் கிடைக்கும். கடகராசிக்காரங்களுக்கு எப்போதுமே ஒரு தனி குணம் இருக்குது. யாராவது ரொம்ப கஷ்டம்னு நின்னா கண்ணை மூடிட்டு உதவி செய்வீங்க. ஆனா அப்படி உதவி செஞ்சு உங்க கூடவே இருந்து உங்க சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு உங்களுக்கே துரோகம்
துரோகம் செஞ்சவங்கள நினைச்சு நீங்க எவ்வளவு ராத்திரி தூங்காம அழுந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த கண்ணீருக்கெல்லாம் ஒரு பெரிய பலன் கிடைக்க போற நேரம் தான் இது. நீங்க அறிமுகம் செஞ்சுக்க போற அந்த நபர் உங்க கடந்த கால காயங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மருந்தா அமைய போறாருங்க. உங்களை சுத்தி நடந்த துரோகங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி உங்களை ஒரு உஷாரான நிலைமைக்கு கொண்டு வர போறதே அவங்கதான். உங்க முதுகுக்கு பின்னாடி குத்துன சில சொந்தக்காரங்க இப்போ உங்க வளர்ச்சியை பார்த்து உங்க முன்னாடி வந்து நின்று தலைய குனிய போறாங்க. இது வரைக்கும் உங்களை ஏமாளி, இவனை ஈஸியா ஏமாத்தரலாம், இவங்கள வச்சு நம்ம காரியத்தை சாதிக்கலாம்னு தப்பு கணக்கு போட்டவங்க எல்லாம் இனிமே உங்ககிட்ட நெருங்கவே பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்க பேச்சுலயும் செயல்லயும் ஒரு பெரிய கம்பீரம் வரப்போகுது. குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த ஒரு பெரிய திறமை இனி வரக்கூடிய நாட்கள்ல வெளிச்சத்துக்கு வரப்போகுது. இதை பார்த்து உங்களை சுத்தி இருக்கிறவங்க ரொம்பவே மிரண்டு போயிடுவாங்க. ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக உங்களை ஒதுக்க நினைச்ச குடும்ப உறுப்பினர்கள் இனிமே உங்களை தேடி வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்க நிலைமை தலைகீழா மாறப்போகுது. இதெல்லாம் சும்மா ஏதோ நடக்குதுன்னு நினைச்சிடாதீங்க. கிரகங்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ராஜயோகத்தை அள்ளி கொடுக்க காத்துட்டு இருக்குதுங்க. சில கடகராசி அன்பர்கள் கடந்த சில மாதங்களாவே மறுவிதமான விரக்தியில இருந்திருப்பீங்க. எதை தொட்டாலும் தடையா இருந்திருக்கும். நம்ம நேரம் அவ்வளவுதானா, இனிமே நமக்கு முன்னுக்கு வரவே முடியாதான்னு உங்களை நீங்களே ரொம்ப தாழ்த்தி நினைச்சிருப்பீங்க. ஆனா அந்த எண்ணத்தை எல்லாம் இப்பவே அடியோடு தூக்கி குப்பையில போடுங்க. ஏன்னா நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாக போற நேரம் ஆரம்பிச்சிருச்சு. நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் அதுல ஒரு பெரிய முழுமை கிடைக்கும். தொழில ஒரு புது உத்தியை கையாண்டு இதுவரைக்கும் உங்களுக்கு போட்டியா இருந்தவங்களை எல்லாம் ரொம்ப சுலபமா முடின்னு தள்ளிடுவீங்க. உங்க வியாபார ஸ்தானத்துல ஒரு பெரிய கூட்டம் அலைமோத போகுதுங்க. பாக்குற பக்கத்து கடைக்காரங்களுக்கு கண்டிப்பா வயிறெரியதா செய்யுங்க. ஆனா அந்த கண் திஷ்டி எல்லாம் உங்களை ஒன்றும் செஞ்சிட முடியாது. உங்க உழைப்புக்கான முழு பலனை நீங்க அறுவடை செய்ய போறீங்க. அந்த அளவுக்கு உங்க ராசிநாதனான சந்திரன் உங்களுக்கு ஒரு பெரிய மனநலத்தை கொடுக்க போறாருங்க. இப்ப கடகராசி பெண்களை பத்தி நான் சொல்லியே ஆகணும். நீங்க உங்க குடும்பத்துக்காக உங்க கணவர் குழந்தைகளுக்காக எவ்வளவோ பெரிய தியாகங்களை செஞ்சிருப்பீங்க. ராப்பகலா அவங்களுக்காக உழைச்சு உங்களை நீங்களே வருத்திட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்க மாமியார் வீட்டுல இருந்தோ இல்ல உங்க சொந்தக்காரங்க கிட்ட இருந்தோ உங்களுக்கு ஒரு சின்ன பாராட்டு கூட கிடைச்சிருக்காது. என்னமோ நீங்க செய்யறதெல்லாம் உங்க கடமை, அதனால சரிங்க அப்படின்னு ரொம்ப சாதாரணமா எடை போட்டிருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வீட்டுல உங்களுக்கு கிடைக்க போற மரியாதையே இல்லை. உங்க கணவர் உங்களை முழுசா புரிஞ்சுக்குவாரு. உங்க கஷ்டத்தை உணர்ந்து அவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவா மாற போறாரு. இது வரைக்கும் உங்களை குறை சொல்லிட்டே இருந்தவங்க வாயடிச்சு போற அளவுக்கு உங்க வீட்டுல நீங்க ஒரு ராணி மாதிரி பலம் வர போறீங்க. இதை பார்க்கும்போது அந்த குறை சொன்ன சொந்தங்களுக்கு நெஞ்சு வலிக்க தான் செய்யும். வேற வழியே இல்லை, அவங்க அதை பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். அடுத்தா இளைஞர்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவங்க, குறிப்பா படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்றதுன்னு ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான நேரம் இது. உங்க எதிர்காலம் பத்தின ஒரு பெரிய பயம் உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். நாம நினைச்ச மாதிரி வேலை கிடைக்குமா, நம்ம சொந்தக்காரனுக்கு முன்னாடி நம்ம கெத்தா நிக்க முடியுமா அப்படின்னு நிறைய யோசிச்சிருப்பீங்க. பின்னாடி அந்த யோசனையே வேண்டாம நீங்க எந்த துறையை தேர்ந்தெடுத்து போகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான சரியான வழிகாட்டுதல் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்குங்க. அந்த ஒரு நபர் வருவான்னு சொன்னேன் இல்லையா, அவர் ஒரு பெரிய ஆசிரியராகவோ இல்லை ஒரு பெரிய வழிகாட்டியாகவோ உங்க வாழ்க்கையில வந்து உங்களுக்கு சரியான பாதையை காட்டுவார். அதாவது வேலைக்காகவோ இல்லை பெரிய போட்டித் தேர்வுகளுக்காகவோ ரொம்ப கடுமையா படிச்சுட்டு இருக்கிற கடகராசி பிள்ளைகளுக்கு உங்க உழைப்பு கண்டிப்பா வீண் போகாதுங்க. நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான வெற்றி அடைஞ்சு எல்லாரையும் ஆச்சரியப்படுத்த போறீங்க. உங்க வெற்றி செய்தியை கேட்டு உங்க சொந்தக்காரங்க வீட்டுல நடக்கிறது தான் உண்மையாக பூகம்பம். இப்ப நான் சொல்ல போற விஷயத்த ரொம்ப கவனமா கேட்டுக்கோங்க. கிரகங்கள் உங்களுக்கு எவ்வளவுதான் சாதகமா இருந்தாலும் உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன எதிர்மறை எண்ணம் வந்தாலும் அது அந்த பலனை அப்படியே புதைச்சிடுங்க. அதனால காலையில எழுந்த உடனே இன்னைக்கு எனக்கெல்லாம் நல்லதாவே நடக்கும், எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு மனசால ஒரு 3 தடவை சத்தமா சொல்லிக்கணும். நீங்க வெளியே போகும்போது உங்க முகத்துல எப்பவுமே ஒரு சின்ன புன்னகை இருந்துட்டே இருக்கட்டும். ஏன்னா உங்க ராசிக்கு சிரிச்ச முகம்தான் ரொம்ப ரொம்ப பெரிய பலம். அந்த சிரிப்பு பார்த்து உங்களை சுத்தி இருக்கிற எதிரிகள் பாதி பலத்தை இழந்துடுவாங்க. என்னடா இவனுக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறோம், இவன் இன்னும் இப்படி சிரிச்சுக்கிட்டே கம்பீரமா இருக்கானே அப்படின்னு அவங்களும் குழம்பி போய் நிற்பாங்க. உங்க தைரியம் தான் அவங்களுக்கு கிடைக்க போற மிகப்பெரிய பதிலடியாகவும் எந்த இடத்துலயும் உங்க சுயமரியாதையை மட்டும் விட்டு கொடுக்கவே செஞ்சிடாதீங்க. ஏன்னா இந்த நேரம் நீங்க தலையை நிமிர்ந்து நிற்க கம்பீரமா நடக்க வேண்டிய நேரம். இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் பதிவு செய்ய விரும்புறேன். கடகராசிக்காரங்களுக்கு எப்போதுமே சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் ஆசை அதிகமா இருக்கும். நல்ல ருசியா சாப்பிடணும்னு நினைப்பீங்க. ஆனா இந்த காலகட்டத்துல உங்க உடல்நிலையை நீங்க ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். வெளியில சாப்பிட்றதுக்கு முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க. உடல்ல சமைச்ச உணவுகளை, அதுவும் ரொம்ப எளிமையான உணவுகளை சாப்பிட்றது உங்க ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா உங்களுக்கு பெரிய அளவுல நோய்கள் எதுவும் வராது. ஆனா சின்ன சின்ன வயிறு சம்பந்தமான உபாதைகள் எல்லாம் வந்து உங்க பொன்னான நேரத்தை வீணடிச்சிடக்கூடாது பாருங்க. அதனால சுடுதண்ணி குடிக்கிற நேரத்துக்கு சரியா சாப்பிட்றதுன்னு சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க. உடம்பு நல்லா இருந்தாதான் நம்ம நினைச்சது அந்த பெரிய வெற்றியை முழுசா அனுபவிக்க முடியும். உங்களை சுத்தி நடக்க போற அந்த பிரம்மாண்டமான மாற்றங்களை ரசிக்கிறதுக்கு நீங்க ரொம்பவே ஆரோக்கியமா இருக்க வேண்டியது கட்டாயம். கடகராசி அன்பர்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய சுமை கடன் பிரச்சனை. இத்தனை காலமா வட்டிக்கு மேல வட்டி கட்டி அசல் தொட்டுக்கவே முடியாம ரொம்பவே தவிச்சு போயிருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில் நடக்க போற இந்த திடீர் பண வரவால அந்த கடன் சுமையை மொத்தமா இறக்கி வைக்க போறீங்க.
ஒரு பெரிய தொகையை அடைச்சு முடிச்சுட்டு நிம்மதியான ஒரு பெருமூச்சு விடுவீங்க பாருங்க. அந்த நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நிமிஷம். ஆனால் இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. கடன் அடைஞ்சிருச்சு, கையில் காசு வந்துருச்சுன்னு சொல்லி திரும்பவும் தேவையில்லாத ஆடம்பர செலவுக்கோ இல்லை ஆடம்பர பொருளுக்கோ கடனை வாங்கிடக்கூடாது. கிரகங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்குது. அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு மிச்சம் இருக்கிற பணத்தை சேமிப்பில் தான் வைக்கணுமே தவிர வீண் செலவு செய்யவே கூடாது. இது உங்கள் எதிர்கால சந்ததியினருக்கு நீங்கள் சேர்க்க போகிற ஒரு பெரிய சொத்தாக மாறப்போகுது. குறிப்பாக சுயதொழில் செய்யணும்னு நினைக்கிற கடகராசி பெண்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாமுங்க. உங்க சொந்த உழைப்புல நீங்களா ஒரு சின்ன வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப நாளா மனசுக்குள்ள ஒரு ஆசை இருந்திருக்கும். அது பெண்மணிகள் சம்பந்தப்பட்ட துணிமணி வியாபாரமா இருக்கலாம், இல்ல வீட்டுல இருந்தபடியே செய்யற ஒரு சின்ன தொழிலா கூட இருக்கலாம். இது வரைக்கும் அதுக்கு சரியான முதலீடோ இல்ல குடும்பத்தோட ஆதரவோ கிடைக்காம இருந்திருக்கும். ஆனா இப்ப உங்க கிரக நிலைமை ரொம்ப பிரமாதமா இருக்கிறதுனால நீங்க தொட்ட காரியம் எல்லாம் தொடங்கும். உங்க பேர்ல ஒரு புது தொழில் ஆரம்பிச்சு அது ஒரு பெரிய அடையாளமா மாத்துற அளவுக்கு உங்களுக்கு அபாரமான தைரியம் வரப்போகுது. நீங்க ஆரம்பிக்கிற அந்த தொழில் உங்க குடும்பத்துக்கே ஒரு பெரிய தூணா நிற்க போகுது. உங்களை சாதாரணமாக நினச்ச உங்கள் சொந்தக்காரங்க நீங்கள் ஒரு பெரிய முதலாளியாக உட்கார்ந்துருக்கிறத பார்த்து மனசுக்குள்ளே ரொம்பவே புழுங்கி போவாங்க. அவங்க வயிறு எரிய எரிய உங்கள் வளர்ச்சி இன்னும் மேலே மேலே போயிட்டே தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில திடீர் பயணங்கள் அணைய வாய்ப்பு இருக்குதுங்க. அது தொழில் சம்மந்தப்பட்ட பயணமாக இருக்கலாம், இல்லை புண்ணியமா ஸ்தலங்களுக்கு போகிற பயணமாக இருக்கலாம். இந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை காத்துக்கிட்டு இருக்குது. எதிர்பார்க்காத இடத்துல இருந்து ஒரு பெரிய மனிதரோட தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். அதனால ரொம்ப நாளா தள்ளி போன சில காரியங்கள் இந்த பயணத்துக்கு அப்புறம் ரொம்ப வேகமா நடக்க ஆரம்பிக்கும். சிலருக்கு வேலை காரணமா வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு போறதுக்கான யோகம் கூட இந்த இனி வரக்கூடிய நாட்கள்ல உறுதியாகும். உங்க ஊரை விட்டு போக மனசு இல்லைனாலும் அந்த மாற்றம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகுதுங்கிறத நீங்க முழுசா நம்பணும். ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் போக போக அந்த இடத்துல நீங்க கொடி கட்டி பறக்க போறீங்க. உங்க திறமைக்கு சரியான களம் அங்கதான் காத்துட்டு இருக்குது. உங்க வளர்ச்சி கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்ச உடனே இன்னொரு வேடிக்கையான விஷயமும் நடக்கும். ரொம்ப காலமா அவங்க கிட்ட பேசாம உங்களை ஒதுக்கி வச்சிருந்த சில சொந்தக்காரங்க திடீர்னு ரொம்ப அக்கறையா அவங்க கிட்ட பேச வருவாங்க. நீங்க பெரிய ஆளாகி அவங்கள விட மேல போயிடுவீங்களோ பயம் உங்களுக்குள்ள வந்துடும். அதனால உங்க கூடவே இருந்து உங்க ரகசியங்களை தெரிஞ்சுக்க ரொம்பவே முயற்சி பண்ணுவாங்க. ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய இடம் இதுதான். பழசையெல்லாம் மறந்துட்டு அவங்க கிட்ட பழைய எதிரின்னு எல்லாத்தையும் மாறல் வரக்கூடாது. சிரிச்சு பேசுங்க, ஆனா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல அவங்க உங்க வாழ்க்கைக்குள்ள அனுமதிக்காதீங்க. ஏன்னா அவங்களோட உண்மையான நோக்கம் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு கிடையாது, உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை கெடுக்கணுங்கிறது. அவங்க மனசுக்குள்ள நீங்க ரொம்பவே தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்தீங்கன்னா அவங்களோட எந்த தைரியமும் தந்திரமும் உங்ககிட்ட பழிக்கவே பழிக்காது. கடகராசி அன்பர்களோட மனசு ஒரு கடல் மாதிரி. வெளியில பார்க்க ரொம்ப அமைதியா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள எத்தனையோ சூழல்கள் அடிச்சுட்டு இருக்கும். நீங்க மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து பழகிட்டீங்க. ஆனா இந்த வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போற மிகப்பெரிய பாடல் என்ன தெரியுமா? உங்களை நீங்க நேசிக்க ஆரம்பிக்க போறீங்க. இது வரைக்கும் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, சொந்தக்காரங்க என்ன பேசுவாங்கன்னு யோசிச்சு யோசிச்சு உங்க ஆசைகளை எல்லாம் குழி தோண்டி புதைச்சிருப்பீங்க. ஆனா இனிமே அவங்க அப்படி இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு என்ன வேணும், உங்க சந்தோஷம் என்ன அப்படிங்கிறத பத்தி ரொம்ப தெளிவா சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. உங்க சுயநலத்துக்காக இல்லைனாலும் உங்க சுயநலத்துக்காக நீங்க எடுக்க போற சில முடிவுகள் உங்க வாழ்க்கையே பிரகாசமாக்க போகுது. இந்த மாற்றத்தை உங்களை சுத்தி இருக்கிறவங்களால ஏத்துக்கவே முடியாது. என்ன இவங்க திடீர்னு இவ்வளவு தைரியமா பேசுறாங்கன்னு ஆச்சரியத்தோடையும் கொஞ்சம் பயத்தோடையும் உங்களை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்ததும் நடக்க போற இன்னும் பிரம்மாண்டமான விஷயம் உங்க பேச்சுல வரப்போற தெளிவு. நீங்க முன்னாடியே கோமா வந்த உடனே படப்படன்னு பேசிடுவீங்க. அப்புறம் ஐயோ இப்படி பேசிட்டே உடனே உயர்ந்து அடிவீங்க. ஐயோ சாதகமா பயன்படுத்திட்டு சில பேர் உங்களை வேணும்னே சீண்டி விட்டு வைக்க பார்த்துருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வார்த்தைகள்ல ஒரு பெரிய முதிர்ச்சி வந்துடும். யாராவது உங்களை கோவப்படுத்த நினைச்சா அவங்களுக்கு உங்களுடைய சின்ன சிரிப்பை மட்டும் பதிலா கொடுத்துட்டு அங்க இருந்து நகர்ந்துடுவீங்க. உங்க அமைதி தான் உங்களை ரொம்பவே சுட்டரிக்க போகுது. ரொம்ப வலையில இவங்க விளையிலேன்னு உங்க மனசுக்குள்ள ரொம்பவே கழிச்சு போவீங்க. உங்க உணர்ச்சிகளை நீங்க உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர போற அந்த ஒரு விஷயம்தான் உங்களுக்கு கிடைக்க போற வெற்றிகள்லயே மிகப்பெரிய வெற்றினா உங்களை யார் கோவப்படுத்த முடியுமோ அவங்க உங்களை ஈஸியா தோக்கடிச்சுக்கலாமுங்க. ஆனா இனிமே உங்களை யாரும் அசைக்க கூட முடியாது. பண விஷயத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெரிய மரபு உங்களை தேடி வருங்க. ஆனா அது கூடவே இன்னொரு முக்கியமான பொறுப்பு உங்க கையில வந்து சேரப்போகுது. கையில காசு வந்தா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டு கேட்டு வாங்கி கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன தொகையை கூட மிச்சம் வைக்க மாட்டீங்க. ஆனா இப்ப கிரகணங்கள் உங்களுக்கு கொடுக்குற அறிவுரை என்னன்னா, உங்களுக்காக உங்க எதிர்காலத்துக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை கண்டிப்பா ரகசியமா சேமிச்சு வைக்கணும். இது யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நீங்க செஞ்ச உதவிகளை எல்லாம் மறந்துட்டு சொந்தக்காரங்க எல்லாம் சும்மா
வேடிக்கையெல்லாம் பார்ப்பாங்களே தவிர யாரும் உதவிக்கு வரமாட்டாங்க. அந்த நேரத்துல உங்கள காப்பாத்த போறது நீங்க செஞ்சு வைக்கிற சேமிப்பு மட்டும்தான். அதனால வரப்போற பணத்த ரொம்ப புத்திசாலித்தனமா யாருக்கும் தெரியாம முதலீடு செய்ய பழகுங்க. இது உங்க வாழ்க்கை தரத்தை எங்கேயோ கொண்டு போய் வைக்க போகுது. இது எல்லாமே ஏதோ என் மனசுக்கு தோணுனத நான் சொல்லல. இந்த கிரகங்களோட சஞ்சாரம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப வலிமையா உங்க ராசிக்கு காத்துக்கிட்டு இருக்குதுங்க. குறிப்பா குரு பகவானோட பார்வையும் சனியோட அழைப்பும் உங்களுக்கே ஒரு பெரிய கவசமா செயல்பட போகுது. அதனால நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கி தான் போகுங்க. ராத்திரி படுக்கும்போது நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற அந்த தேவையில்லாத பயத்தை முதல்ல தூக்கிறீங்க. ஏன்னா நாளைக்கு 4 பேர் 4 விதமா உங்களை பத்தி தப்பா பேசி உங்க மனசை குழப்பி விட்டுருப்பாங்க. அவங்க பேச்சு எல்லாம் கேட்டு உங்க நல்ல நேரத்தை நீங்க வீணாக்க கூடாது. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்திட்டு இருக்குது. நீங்க வெளியும் போது உங்க மனசுக்குள்ளேயே உங்க குலதெய்வத்தை நினைச்சிட்டு போங்க. நீங்க நினைக்கிற காரியம் 100% வெற்றி அடையும். உங்க வளர்ச்சியை பார்த்து யார் எவ்வளவு பெரிய கண்ணு வச்சாலும் சரி, அவங்க பொறாமையில என்ன செஞ்சாலும் சரி, அது எதுவும் உங்களை ஒரு முடிவுக்கு முடியளவு கூட நெருங்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதுகாப்புகளை உங்களை சுத்தி இப்போ உருவாகிடுச்சு. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க பார்க்க போற இன்னொரு பெரிய அற்புதம் என்னன்னா, உங்களோட உள்ளுணர்வு ரொம்பவே துல்லியமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதாவது ஒருத்தரை பார்த்த உடனே இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இவங்க கிட்ட நம்ம பழக்கத்தை வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு உங்க மனசு உங்களுக்குள்ள ரொம்ப தெளிவா காட்டி கொடுத்துரும். இதுவரைக்கும் பழகிற நம்பி நம்பி அந்த கடகராசிக்காரங்க இந்த ஒரு சக்தி பெரிய பிறப்பு சாதம்னே சொல்லாமுங்க. யாராவது உங்களுக்கு துரோகம் செய்ய நினைச்சாலோ இல்லை உங்களுக்கு பின்னாடி ஏதோ சரி திட்டம் போட்டாலோ அது நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்க மனசு உங்களுக்கு எச்சரிக்கை மணி அடிச்சிடும். அதனால எந்த ஒரு பெரிய ஆபத்துலையும் நீங்க போய் மாட்டிக்க மாட்டீங்க. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து ஒவ்வொரு அடியிலையும் உங்களை வழி நடத்துது. நீங்க ரொம்ப ஆழமா உணர போறீங்க. உங்க வீட்டுல நடக்கிற சுபகாரியங்களை பார்த்து சொந்தக்காரங்க எப்படி பொறாமப்படுவாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அதோட இன்னொரு முகத்தையும் நீங்க இந்த நேரத்துல பார்ப்பீங்க. உங்ககிட்ட நேக்கா வந்து சிரிச்சு பேசுற சில பேர் நீங்க இல்லாத இடத்துல உங்களை பத்தி தப்பா பரப்பி விடுவாங்க. இவனுக்கு எப்படி திடீர்னு இவ்வளவு பணம் வந்துச்சு, கண்டிப்பா இவ்வளவு குறுக்கு வழியில தான் போயிருப்பான் அப்படின்னு உங்க நற்பேருக்கு களங்கம் விளைவிப்ப முயற்சி பண்ணுவாங்க. ஆனா நீங்க இதெல்லாம் கேட்டு கொஞ்சம் கூட அசந்துடக்கூடாது. ஏன்னா உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த இறைவனுக்கும் தெரியும். அவங்க பேசுற அந்த புறம் பேசுற வார்த்தைகள் எல்லாம் காத்துல பிறக்கிற தூசு மாதிரி காணாம போயிடும். உங்க நேர்மையும் உங்க உழைப்பும் தான் மக்கள் மத்தியில உங்களை ஒரு பெரிய உயர்ந்த இடத்த கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. அதனால முதுகுக்கு பின்னாடி பேசுறவங்களை பத்தி நீங்க துளியும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஒரு காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம் இருக்குது. உங்களுக்கு கிடைக்க போற இந்த மிகப்பெரிய வெற்றி, திடீர் பணவரவு, இதெல்லாம் உங்ககிட்ட ஒரு சின்ன தலைக்கணத்தை கூட உருவாக்க கூடாது. கடகராசிக்காரங்க இயல்பாகவே ரொம்ப எளிமையானவங்க. ஆனா சில நேரங்களில் சூழ்நிலை காரணமா கொஞ்சம் கோபத்திலேயோ இல்லை திறமையிலையோ சில வார்த்தைகளை விட்டுடுவீங்க. அது மட்டும் இந்த நேரத்துல நடந்துடவே கூடாது. இறைவன் உங்களுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பை வாரி வழங்குறாருன்னா அதுக்கு நீங்க ரொம்பவே தகுதியானவங்க அப்படிங்கிறத அர்த்தம். அந்த தகுதியை தக்க வச்சுக்கணும்னா நீங்க இன்னும் அதிக அமைதியாகவும் பணவரவு நடந்துக்கவும் பழகணும். பணிவாகவும் நடந்துக்க பழகணும். உங்ககிட்ட உதவி கேட்டு வரவங்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் தெரியாத அந்த உதவியை செஞ்சு கொடுங்க. நீங்க செய்யற அந்த தர்மம் உங்களை இன்னும் பல மடங்கு உயரத்துக்கு கொண்டு போகுங்க. உங்க ஏளனமா பார்த்தவங்க எல்லாம் உங்க தாராள குணத்தை பார்த்து வெட்கப்பட்டு தலை குனிய போறாங்க. இறுதியா ஒரு விஷயத்த உங்க மனசுல ஆழமா பதிவு வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய நாட்கள் சாதாரண நாட்கள் கிடையாது. அது உங்களோட வாழ்க்கையோட தலையெழுத்தையே மாத்தி அமைக்க போகுதுங்க. நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உங்க வாழ்க்கையில 100% அப்படியே நடந்திருக்கிறத நீங்க கண்கூட காண்பீங்க. அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமா ஒரு பெரிய ராஜயோகத்தை அள்ளி கொடுக்க காத்துட்டு இருக்குது. உங்க தலையெழுத்தை மாத்த போற அந்த உறவு, உங்களுக்கு கிடைக்க போற அந்த திடீர் பணவரவு, உங்க குடும்பத்துல வரப்போற சந்தோஷம், இது எல்லாமே உங்க வாழ்க்கையை அடுத்த உயரத்துக்கு கொண்டு போக போகுது. சொந்தக்காரங்க பொறாமப்படுறாங்க, சுத்தி இருக்கிறவங்க தப்பா பேசுறாங்கன்னு கவலையெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு வெற்றியை மட்டுமே குறிக்கோளா வச்சு தைரியமா முன்னாடி அடி எடுத்து வைங்க. இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் சிந்தனை பண்ணி இருக்கும் ஒரு விடிவு காலம் கிடைச்சிருக்குதுங்க. இனிமே உங்களை யாருமே அடக்கி ஆள முடியாது. உங்க கடமைக்கும் உங்க நேர்மைக்கு கிடைக்க போற மிகப்பெரிய அங்கீகாரம் தான் இந்த வெற்றி. உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுசா கிடைக்க போகுது. காலையில எழுந்ததும் மனசார தெய்வத்தை வேண்டிட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருங்க. வாயில்லா ஜீவன்களுக்கு சாப்பாடு கொடுக்கறத மட்டும் எக்காரணத்தை கொண்டு நடத்துறாதீங்க. அது உங்க அதிர்ஷ்டத்தை இன்னும் பல மடங்கு திருப்பி கொடுக்குங்க. உங்க முகம் எப்பவும் போல சிரிச்ச முகமாகவே இருக்கட்டும். அந்த சிரிப்பு தான் உங்களை சுத்தி இருக்கிற எந்த கெட்ட சக்தியும் உங்களை நெருங்க விடாம தடுக்க போற ஒரு பெரிய கவசம்ங்க. கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு என்னைக்குமே அந்த இறக்க குணம் தான் பெரிய பலமா இருக்குங்க. அந்த